3 வேளைக்கு இத மட்டும் செஞ்சு வைங்க. பாத்திரம் கூட மிஞ்சாது. கடைசி சொட்டு வரைக்கும் ஊத்தி ஊத்தி குடிப்பாங்க. அதுக்கு 1 கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலையை 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு மசாலாவுக்கு மிக்சர் ஜாரில் 3 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி, 10 உரிச்ச பூண்டு, 10 முந்திரி, கூடவே ஊற வச்ச வேர்க்கடலையில் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கங்க. சோம்பு 1 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், கூடவே இஞ்சி துண்டு கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து தண்ணி சேர்க்காம மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ செய்யறதுக்கு ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடானதும் சோம்பு, சீரகம், பட்டை, கிராம்பு எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் 1 பெரிய சைஸ் வெங்காயம், புதினா எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதில் அரைச்சி எடுத்த மசாலா விழுதோட 1 டீஸ்பூன் உப்பும் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வந்ததும் இதில் ஊற வச்ச வேர்க்கடலையே தண்ணீர் வடிகட்டி சேர்த்து மசாலாவோட நல்லா கலந்துக்கங்க. கலந்த பிறகு இதில் 1 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா கலந்துட்டு இந்த டைமில் உப்பு பத்தலைனா சேர்த்துக்கங்க. கலந்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி 2 விசில் தாங்க. விசில் வரும்போதே வீடே கமகமன்னு சூப்பராக மணமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு வேளை செஞ்சிங்கன்னா போதும். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம், பூரி எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும்.